ஆக்ரோஷமாக அலைகள் தொடர்ந்து மோதிக்கொண்டிருக்கிறது. அதே போன்று 5 அடி 6 அடிக்கு மேல் இந்த அலைகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அதே போல புதுவை பொறுத்தவரையில் காலையிலிருந்து விட்டுவிட்டு லேசான மழை இருந்த நிலையில் தற்போது இந்த மழை என்பது மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக மேகக்கூட்டங்கள், கரும் மேகங்கள் இந்த புதுச்சேரியை சுற்றுவட்டார பகுதியில் வானத்தில் அதிக அளவு சுற்றி கடந்து சென்று கொண்டிருக்கிற வேக வேகமாக. இதன் காரணமாகவும் மழை தொடர்ந்து இங்கு பெய்து கொண்டிருக்கிறது. அதே போல பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கையை பொறுத்தவரையில் இங்கு புதுச்சேரிக்கு சுற்றுலா வரக்கூடியவர்கள் எல்லாருமே இன்றைய தினம் ரசிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் காவல்துறை இந்த கடற்கரை சாலை பகுதிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பாதையையும் பேரிகார்டுகள் மூலியமாக அதையெல்லாம் பூட்டி வைத்திருக்கிறார்கள். ஆகவே பொதுமக்கள் கடற்கரைக்கு வருவதற்கோ அல்லது சுற்றுலா பயணிகள் வருவதற்கோ முடியாத அளவுக்கு காவல்துறை தடுத்திருக்கிறார்கள். அதே போல இங்க இருக்கக்கூடிய இந்த காற்றின் வேகம் அதிகரித்த மட்டுமே இருக்கிறது. பிபா புயலுடைய தாக்கம் இங்கு குறிப்பாக புதுச்சேரி அருகே வந்திருக்கக்கூடிய வேளையில் அதிகரித்து வருகிறது. மழையும் தொடர்ந்து வருகிறது. இன்றைய தினம் பிற்பகல் மாலை வரை கூட இதே போல மழை இருக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் போன்றவை கையிருப்பில் வைத்திருக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறது. இந்த பிபா புயலுடைய தாக்கத்தின் காரணமாக கடல் அலை